7000 கெமிக்கல்ஸ் இருக்குன்றான் ஒரு சிகரெட்ல. அவ்வளவு கெமிக்கல்ஸும் அங்க போய் ரியாக்ட் பண்ணி, அதுவும் ஒரு நாளைக்கு 10, 20, 30 நம்பர்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவங்கள கெடுத்து வச்சிருக்கோம். இப்போ எப்போ நிறுத்துறோமோ அப்பவே அது சுத்திகரிக்க ஆரம்பிக்கும். நம்ம உடல்ல இறைவன் என்ன வாய்ப்பு கொடுத்து, இயற்கை என்ன கொடுத்து வச்சிருக்குன்னா, எதனால நடந்தாலும், ஆக்சிடென்ட்னால நமக்கு ஒரு இன்ஜுரினாலும், நாங்களே அடுத்த ஒரு ஆபரேஷன் பண்ணாலும், அல்லது நோய் கிருமிகளால் ஏற்படுற தாக்கத்தையுமே இறைவன் அதை சரி பண்றதுக்குள்ள வாய்ப்பு, ரீஜெனரேட்டிங் கெப்பாசிட்டி எல்லா ஆர்கன்ஸ்லயும். அது லிவர்ல 100% இருக்கு மத்ததெல்லாம் விட. அதாவது பல்லி வால் தான் ரீஜெனரேஷனுக்கு நம்ம கொடுக்குற எக்ஸாம்பிள். ஒரு டோர்ல மாட்டிக்கிச்சு வால் போயிருச்சுன்னா 10 நாள் கழிச்சு பார்த்தா அதுக்கு புது வாலே முளைச்சிடும். அதான் ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி. நமக்கு நகம் மாதிரி அது மாதிரி ஈரல் 100% ஒரு ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு உறுப்பு. அதை நம்ம ஆரம்பத்தில் சொல்லும் போது நிறுத்திட்டோம்னா, லிவர் பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு, இதோட நிறுத்திக்குங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது நல்லபடியா வந்துடும். அதே மாதிரி நீங்க லங்ஸ்லயும் சிகரெட் பாதிக்கிறது லங்ஸ் தான் ஃபர்ஸ்ட். சுவாச பாதை பாதிச்சு சுவாச பாதையில தேவையான அளவுக்கு ஆக்சிஜனை இழுக்க முடியாம கஷ்டப்படுறதுதான் லங்ஸோட முக்கியமான ஒரு விஷயம். அதனால ஆக்சிஜன் கிடைக்காதனால மற்ற உறுப்புகளுடைய பாதிப்பு தான் சிகரெட்டோட பாதிப்புகள்னு வரும். முக்கியமா லங் கேன்சர் ரொம்ப காமன் சிகரெட்டை பொறுத்தளவுல. சோ இதை நம்ம நிறுத்துறப்பல இருந்து அது சுவாசிக்க யாருக்கு இடம் கிடைக்கும். கெமிக்கல்ஸ் உள்ள போய் இன்னைக்கு பாதிக்கிற கெமிக்கல் பாதிக்காதுங்கிறது தான் உண்மை. சோ இதெல்லாம் எப்ப நிறுத்துறாங்களோ அப்ப இருந்து அவங்களுடைய உறுப்புகள் ஃபர்தரா டேமேஜ் ஆகாம பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாம அதுல இருந்து அதுங்க வெளியில வர்றது கூட வாய்ப்பு ரொம்ப அதிகம். எப்போ டாக்டர்கிட்ட போறாங்கிறதே நமக்கு தெரியாது. ஒருத்தருடைய லிவர் மோசமானதுக்கு அப்புறம் தான் அறிகுறியே காமிக்கும். ஒருத்தருடைய லிவர் ஆரம்பத்திலே அறிகுறி காமிக்கும். ஸோ எப்போ யாருக்கு அறிகுறி காமிக்குதுன்னு தெரிஞ்ச அளவில் அவங்க நிறுத்தினதுக்கு அப்புறம் அவங்க இம்ப்ரூவ் ஆகிறாங்களா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதை வச்சு தான் மருத்துவர்களுக்கே தெரியும் இவர் எவ்வளோதான் டேமேஜ் ஆனால் கூட சிலருக்குலாம் நல்லா வந்துடும். இப்போ கிரியேட்டினின் 5ன்னு சொன்னால் நிறைய பேருக்கு டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி மூச்சு திணறல் டயாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு போகும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நோயாளி, பெண் நோயாளி, அவங்க ஒரு ஆசிரியை, அவங்க 5ல் அவங்க எந்த சிம்டமும் இல்லாமல் வாழ்ந்தாங்க. ஸோ கிரியேட்டின் 5னா இப்படித்தான் இருக்கும்னு யாருக்குமே நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் லிவரை பொறுத்தளவுலையும். லிவரில் டேமேஜ் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சா கூட அது எவ்வளவு டேமேஜுங்கிறது அவரோட சிம்டம் தான். நல்லாகி வீட்டுக்கு போறாரு, எதுவுமே குடிக்கல வைக்கல, ஒரு 6 மாதம் கழிச்சு நல்ல சாப்பாட்டிலேயே அவருக்கு திரும்பவும் ஈரல் கெட்டு போய் திரும்ப வராருன்னா அந்த ஈரல் நம்ம மருந்தை தாண்டி கெட்டு போகிற இடத்துல இருக்கு, அது ரீஜெனரேட் ஆக முடியல அப்படிங்கிறது தான். ஸோ நோய் வந்ததுக்கப்புறம் மருத்துவரோட கையை பிடிச்சிக்கிட்டே போனா திரும்ப திரும்ப பரிசோதனைகள், 3 மாசத்துக்கு ஒருக்க பரிசோதனைகள் வர சொன்னா பண்ணணும், 6 மாசத்துக்கு ஒருக்க பரிசோதனைகள், மருந்துகளை ஒழுங்கா உட்கொள்ளணும். 7000 கெமிக்கல்ஸ் இருக்குன்றான் ஒரு சிகரெட்ல. அவ்வளவு கெமிக்கல்ஸும் அங்க போய் ரியாக்ட் பண்ணி, அதுவும் ஒரு நாளைக்கு 10, 20, 30 நம்பர்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவங்கள கெடுத்து வச்சிருக்கோம். இப்போ எப்போ நிறுத்துறோமோ அப்பவே அது சுத்திகரிக்க ஆரம்பிக்கும். நம்ம உடல்ல இறைவன் என்ன வாய்ப்பு கொடுத்து, இயற்கை என்ன கொடுத்து வச்சிருக்குன்னா, எதனால நடந்தாலும், ஆக்சிடென்ட்னால நமக்கு ஒரு இன்ஜுரினாலும், நாங்களே அடுத்த ஒரு ஆபரேஷன் பண்ணாலும், அல்லது நோய் கிருமிகளால் ஏற்படுற தாக்கத்தையுமே இறைவன் அதை சரி பண்றதுக்குள்ள வாய்ப்பு, ரீஜெனரேட்டிங் கெப்பாசிட்டி எல்லா ஆர்கன்ஸ்லயும் இருக்கு. அது லிவர்ல 100% இருக்கு மத்ததெல்லாம் விட. அதாவது பல்லி வால் தான் ரீஜெனரேஷனுக்கு நம்ம கொடுக்குற எக்ஸாம்பிள். ஒரு டோர்ல மாட்டிக்கிச்சு வால் போயிருச்சுன்னா 10 நாள் கழிச்சு பார்த்தா அதுக்கு புது வாலே முளைச்சிடும். அதான் ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி. நமக்கு நகம் மாதிரி அது மாதிரி ஈரல் 100% ஒரு ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு உறுப்பு.